அம்பேத்கருடைய எழுத்துக்களை 50 தொகுதிகளாக தொகுக்கிறதுக்கான நேரத்தில் சந்திக்கிறாங்கள. முக்கியமாக அவருடைய சிந்தனைகளை படித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்ற செயல் திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தாலும் கூர்த்திட்டிக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். அம்பேத்கர் இழி தொழில்களை ஒழிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இருந்தார். தலித் மக்கள் மீது சுமத்தப்பட்ட இழிவுகள் அது தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதால அந்த தொழில்களிலிருந்து தலித்துகள் வெளியேறணும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ எந்தெந்த தொழில்கள் சாதியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது, அந்த தொழில்களால் தலித் மக்களுடைய சுயமரியாதையும் அவர்களுடைய மரியாதையும் எப்படி பாதிக்கப்படுது, அதனால் அந்த தொழில்களை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் அவர் இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு அதை செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதற்கட்டமாக எதிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னா, இடுகாட்டு பணியில் இருக்கக்கூடிய தலித்துகள் அந்த தொழிலிருந்து வெளியேறணும். சரி, அந்த தொழிலிருந்து தலித்துகள் வெளியேறிட்டா வேற யார் அந்த தொழில் செய்வாங்கன்னா, எல்லார் வீட்டிலையும் இறப்பு நடக்குது. இறப்பு நடந்த பிறகு அவங்க எப்படி இருந்தாலும் அந்த பாடியை எடுத்துட்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த வேலையில் தலித்துகள் இல்லைன்னாலும் அவர்கள் அந்த அந்த இறந்து போனவர்களுடைய உடலை அவர்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளை அவங்களே தேடிப்பாங்க. அதனால அப்படி இல்லைன்னா அரசாங்கம் நவீன முறையில் இடுகாடுகளையும் சுடுகாடுகள் எல்லாம் உருவாக்கி இருக்குது, அதை அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால தலித்துகள் சுடுகாட்டு பணியாளர்களாக இருக்கின்ற தொழிலிருந்து முதல்ல வெளியேறணும். ரெண்டாவது, துப்புரவு பணியாளர்களாக இருக்கின்ற பணியிலிருந்து தலித்துகள் வெளியேறணும். நகரத்தையோ சுற்றுப்புறத்தையோ தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய பணி ஒவ்வொரு தனிநபர்களுடைய கடமை. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது சமூக பண்பாடு. ஆனால் இந்த இந்து சமூகத்தில் மட்டும்தான் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதி தான் சுத்தம் செய்யணும், மீதி எல்லாம் அந்த சுத்தம் செய்வது அனுபவிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற அந்த நிலையை மாற்றினோம்னா துப்புரவு பணியிலிருந்து தலித்துகள் வெளியேறியே ஆக வேண்டும். மூன்றாவது, அம்பேத்கர் விவசாயத்துறையை நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன் விவசாயத்துறையை நவீனப்படுத்தணும்னு சொன்னார்னா, விவசாயத்துறை தான் பாரம்பரிய விவசாய சாகுபடி இருக்கு இல்லையா, இது சாதியை கட்டமைத்து சாதியை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறை. இந்த உற்பத்தி முறையில் தளர்வு வந்தாதான் சாதி அமைப்பு கட்டுமானம் எல்லாம் உடையும். எனவே விவசாயத்தில் தலித்துகள் குறைந்தபட்சம் விவசாயிகள் கூலிகளாக இருக்கவே கூடாது. அவங்க விவசாய நில உடைமையாளர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கிறது மூலமா அவங்க நவீன சாகுபடி முறைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருளாதார வளமிக்கவர்களாக அவர்கள் மாற முடியும். ஆனா கூலி விவசாயிகளாக தலித்துகள் இருக்கவே கூடாது. அது எந்த கிராமத்திலே இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய உழைப்பை சுதந்திரமாக சந்தையிடக்கூடிய அளவிற்கு நகரங்களை நோக்கி அவர்கள் போயாகணும். அப்படி போனா அது அவர்களுக்கான சமூக அங்கீகாரம் என்பது மாறும். எனவே அம்பேத்கர் சொன்னது போல விவசாயத்திலிருந்து தலித்துகள் வெளியேறியே ஆக வேண்டும். குறிப்பாக விவசாய கூலிகளாக இருந்து அவர்கள் வெளியேறியே ஆக வேண்டும். இந்த 3 விஷயம் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். 1, இடுகாட்டு தொழிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். 2, துப்புரவு பணியிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். 3வது, விவசாய கூலிகளாக இருக்கின்ற தொழில்களில் இருந்து வெளியேற வேண்டும். அதற்கு பிறகு அவங்க எங்க போலாம் அப்படின்னா, உற்பத்தி துறை சார்ந்த தொழில்களில் போகலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு இப்போ உலகம் மாறி போயிருக்குது. பல தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நகரங்களுக்கு வந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். கிராமங்கள் என்பது சாதிய கொடுமைகளும் அறியாமையும் கொடுங்கோன்மையும் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதால கிராமங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிலிருந்து மறையுதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. கிராமங்கள் மறையுதோ இல்லையோ, கிராமங்களை விட்டு தலித்துகள் விவசாய கூலிகளாக இருப்பவர்கள் வெளியேறினாலே கிராமங்கள் நவீனப்படும். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். மீதி உற்பத்தி விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வயிறு பசிக்கும். அதனால பசிக்கிறவன் எல்லாம் உற்பத்தியில இறங்குவான், அவங்க பார்த்துப்பாங்க. இதுதான் அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையோட ஒரு சின்ன துணுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.